பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கிராண்டா. பாக்குறச்ச இந்த அத்தியாயத்துல பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்தது. ரொம்ப அழகா இருந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்ஸ் அலாட். बालाजी जी हाँ, जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. कर्मण्य कर्म यः पश्येत् अकर्मणि च कर्मण्यः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृत्स्न कर्मकृत्. ब्रह्मार्पणं ब्रह्मभिर्ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मवैतेन गन्धव्यं ब्रह्म कर्म समाधिना. Beautiful. Thank you. Jai Shri Krishna. So 19வது 9வது அத்தியாயத்தில் இருக்கும்.
ரொம்ப அழகா பகவான் அவர் பக்தி மார்க்கத்துல நம்மளை அழைச்சின்னு போயிட்டு இருக்காரு. अनन्या चिन्तयन्तो मां ये जनाः தேங்க்யூ. ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. அடுத்த இன்னைக்கு வர ஸ்லோகங்களும் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாம். अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमौ वहाम्यहम्. पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात् मनः. முதல் அத்தியாயத்துல இருக்கும். இந்த நீயோட ரிவிஷன் 13 21 ஸ்லோகங்கள் வரைக்கும் சுயாத்தாஜி நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னியோட ஸ்லோகங்கள் 22, 23, 24 அதை எடுத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण। महात्मानस्तु मां पार्थ दैवीं प्रकृतिमाश्रिताः भजन्त्यनन्यमनसो ज्ञात्वा भूतादिमव्ययम् सततं कीर्तयन्तो मां यतन्तश्च दृढव्रताः नमस्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते ज्ञानयज्ञेन चाप्यन्ये यजन्तो मामुपासते एकत्वेन पृथक्त्वेन बहुधा विश्वतो मुखम् अहं क्रतुरहं यज्ञस्वधाहमहमौषधम् मन्त्रोऽहमहमेवाज्यमहमग्निरहं हुतम् पिताहमस्य जगतो माता धाता पितामहः वेद्यं पवित्रमोङ्कार ऋक्तामयजुरेव च गतिर्भर्ता प्रभुः साक्षी निवासः शरणं सुहृत् प्रभव प्रलयस्थानं निधानं बीजमव्ययम् तपाम्यहमहं वर्षन् निगृह्णाम्युत्सृजामि च अमृतं चैव मृत्युश्च सदसच्चाहमर्जुन त्रैविद्या मां सोमपापूतपापा यज्ञैरिष्ट्वा स्वर्गतिं प्रार्थयन्ति ते पुण्यमासाद्य सुरेन्द्रलोकमश्नन्ति दिव्यान् दिवि देव भोगान् ते तं भुक्त्वा स्वर्गलोकं विशालं क्षीणे पुण्ये मर्त्यलोकं विशन्ति एवं त्रयी धर्ममनुप्रपन्ना गता गतं कामकामा लभन्ते। பகவான் இந்த சகாம பக்தி இருக்கிறவா சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்காளோ அதுக்கு தகுந்தாப்புல அங்க இருந்துட்டு அங்க இருக்கிற சுக அனுபவங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறமா திரும்பி வந்துருவா. அப்படியே வந்துன்னு போயிட்டுமா இருப்பா அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல நிஷ்காம
பக்தி பண்றவா அப்படிங்கிறவாளை பத்தி அவளுக்கு என்ன கதி அப்படின்னு இந்த 22வது ஸ்லோகத்துல சொல்ற. பகவத்கீதையிலேயே ஒன் ஆஃப் த ஜெம் ஆஃப் ஸ்லோகாஸ். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், சிறந்த ஸ்லோகம் அப்படின்னா இந்த ஸ்லோகமா தான் எடுத்துப்பா. ஏன்னா இந்த இடத்துலதான் பகவான் தன்னோட பக்தர்களுக்கு கேரண்டி கொடுக்குற, ப்ராமிஸ் பண்ற, நான் உங்களை பார்க்கறதுக்குறேன், உங்களை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன், என்கிட்ட பக்தி பண்ணுங்கோ, அது போரும், அது பண்ணால் போரும், அந்த பண்ணாலே நான் உங்களுக்கு காப்பாத்துவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ற ஒரு ஸ்லோகம் இது. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். நான் எந்த மாதிரியான பக்தர்களுக்குன்னா நிஷ்காம பக்தி பண்றவா அந்த மாதிரியான பக்தர்களுக்கான இந்த ஸ்லோகம் இது. 22வது ஸ்லோகம். அனன்யாஷ்சிந்தயந்தோ மாய் ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमो वहाम्यहम्. அனன்யா ஒரே குறிக்கோளுடன், சிந்தயந்தோ தியானம் பண்றவா, மாம் என் ஏ எந்த ஜனாக மனிதர், பர்யுபாசதே வழிபடுதல், தேஷாம் அவர், நித்யா எப்பொழுதும், அபியுக்தானாம் ஈடுபட்டு, யோக யோகன தருவது தரது சேம், க்ஷேமம் பாதுகாப்பது, வஹாமி தாங்குவேன், அகம் நான். ஒரே மனத்துடன் ஒரே குறிக்கோளுடன் தியானம் செய்து யார் எப்பொழுதும் என் வழிபாட்டில் இருக்கிறாரோ, ஈடுபட்டிருக்கிறாரோ, நான் அவருக்கு தேவையானதை அளிப்பதும் அவரிடம் உள்ளதை பாதுகாப்பும் பொறுப்பை தாங்குவேன். பகவான் சொல்ற ஒரு க்ஷணமா பார்க்கலாம். அனன்யாஷ்சிந்த அனன்யானமிலாகத் அனன்யாஷ்சிந்த இஷன்சல்னா யாமிலாகத் சிந்த சீமிலாகத் யந்தோ யமிலாகத் அனன்யாஷ்சிந்த யந்தோ மாய். யந்தோ நெடிலெழுத்து, மாய் மாவு நெடிலெழுத்து, ஐ வருது ஏன்னா ஏ வருதுனால. மாய் ஏ ஜனா பர்யு, ये जना पर्यु अकपर रफार கொடுத்து पर्युपासते तेषां नित्याभियुक्तानां तेषा तेषा இல்ல तेषां नित्या நித்யா நீமலாக கொடுத்து நித்யாபியுக்தா பியுக்தா பி யூ ரெண்டுமே குறுகிய எழுத்துக்கள், யூ மேல் ஆகாத் கொடுத்து பியுக்தானை யோகக்ஷேமௌ யோகக்ஷேக மேல் ஆகாத் கொடுக்கணும், இக்கன் ஷ ஜாயிண்ட் ஆக்கனால யோகக்ஷேமௌ வஹாம் யஹ். க்ஷேமௌ அது ஏன்னா வருதுனால க்ஷேமௌ வஹாம்ய हाम्य हाम्य आघात करते हाम्य हम सुजाता जी. अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते. யார் இந்த நிஷ்காம பக்தியில இருக்கவா, எல்லாமே பகவானோட ஒரு ரூபம் தான், எல்லாத்துலயுமே பகவான் இருக்கார், இந்த பிரபஞ்சம் முழுக்க பகவான் தான். மஸ்தானி சர்வ பூதானி சொல்ற பகவான் என்கிட்டதான் எல்லாம்
எல்லாரும் எனக்குள்ளதான் தாங்கி இருக்கா அப்படிங்கிறது அப்படின்னு சொல்ற பகவான். அண்ட் அது எல்லாமே அவரோட லீலைகள், இதெல்லாமே அவர் நடத்துறதுதான் அப்படின்னு தெரிஞ்சவா. எல்லாமே பகவான் அப்படின்னு இருந்துன்னா, எல்லாமே பகவான் அப்படின்னா எந்த பொருள் மேலேயும் ஒரு தனிப்பட்ட ஆசை வராது. ஆனா எல்லாமே ஒண்ணுதான். அண்ட் எல்லா பொருளும் இருக்க பிறகு எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ, இந்த இந்திரியங்களால எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ எல்லாமே அழிய போறது அப்படின்னு தெரிஞ்சவா. அவளுக்கு இந்த ஆசைங்கிறது கிடையாது. அப்புறம் காமம் கிடையாது. ஏன்னா எதுக்கு காமம் பண்ணலாம்? இது எல்லாமே பகவான் தானே. இப்ப எதுக்கு எதுக்கு காமம் படுத்தணும்? இது வேணும் அது வேணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான்னு தெரிஞ்சவாளுக்கு எல்லா நேரமும் பகவான் மேல செலுத்த முடியும். பகவான் கோயில்ல தான் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு கோயில்ல மட்டும்தான் கவனத்தை செலுத்த முடியும் பகவான் மேல. எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கா, அதுக்குதான் பகவான் சொல்றார். இவ்வளவு ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்காரு, எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கேன், எதை பார்த்தாலும் என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு பகவான் சொல்றாரு. அந்த மாதிரி நினைக்கிறவா நிஷ்காம பக்தர்கள். ஏன்னா அவளுக்கு ஒரு காமம் கிடையாது அதுல இருந்து. இதனால எனக்கு ஒரு பலன் கிடைக்க போறது, இதனால எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு பலன் எதிர்பார்த்துன்னு பண்றது இல்ல. அனன்யாஷ்சிந்த, அனன்யா, வேற எதுவுமே இல்ல சிந்தனையில. அனன்யாஷ்சிந்த, அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள், அந்த மாதிரி வழிபாடு பண்றவா, அவளுக்கு வேற எந்த ஒரு ஆசையும் கிடையாது பகவானை தவிர. தேஷாம் நித்யாபியுக்தானாம், நித்யாபியுக்தானாம், நித்தியம் எப்பொழுதுமே, அபியுக்தானாம் அனன்யதா, வேற எதுவுமே இல்லாம, சிந்தனா எப்பொழுதுமே பகவானை நினைச்சுட்டு இருக்கிறவா, நினைச்சின்று உபாசனை சென்றவா, பரியுபாசத்தை உபாசனை பண்றவா. சோ அனன்யா சிந்தன் உபாசத்தை, இந்த மூணு இருக்கிறவா ஆட்டோமேட்டிக்கா நித்யாபியுக்தா அப்படின்னு ஆயிடுவார். அந்த மாதிரி நித்யாபியுக்தா, நம்ம எப்பொழுதுமே நித்தியம் பகவான்கிட்ட ஈடுபட்டு இருக்கிறது. யோகக்ஷேமம் மகாம்யகம். யோகம், இந்த இடத்துல யோகத்துக்கு எப்பொழுதுமே மெயின் மீனிங் என்னன்னா ஒன்று சேருதல், எல்லாம் சேர்ந்து இருக்கிறது யோகம். இங்க யோகங்கிறது சேர்த்து வைத்ததை பத்தி, எதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோமோ. க்ஷேமம்னா அதை காப்பாத்துறது. பகவான் சொல்ற, ஈஸ்வரன் உங்களுடைய யோகம், உங்களோட க்ஷேமம் ரெண்டுத்தையும் தாங்கின்னு இருப்பார். நம்ம வாழ்க்கையில பார்த்தேன்னா சின்ன வயசுல எல்லாத்தையும் யோகிக்கிறோம், எல்லாத்தையும் சேமிச்சுட்டு இருக்கோம். அந்த பாதி ஜீவன் போனப்ப அதை நம்ம காப்பாத்துறோம். அதை காப்பாத்திக்குமேனு நாலேஜ் சேமிக்கிறோம், பணம், தனம், இதெல்லாம் நம்ம சேமிச்சிருக்கிறோம். தன்னோட ஃபேமிலி, தன்னோட உற்றார் உறவினர்கள் அவெல்லாம் சேமிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் சேமிச்சுட்டு, இது யோகம். அதுக்கப்புறமா அவளை காப்பாத்துறது தான் நம்மளோட வேலை. அதான் க்ஷேமம். பகவான் சொல்ற, இந்த ரெண்டுமே நான் உனக்கு பண்றேன். எது உனக்கு வேணுங்கிறதோ நான் உனக்கு தரப்போறேன். உனக்கு எது வேணுமோ அது மட்டும்தான். அதுக்காக எல்லாத்தையும் தந்துருவேன் அப்படின்னு சொல்லல பகவான். உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு சேகரிச்சுக்கிறதுக்கு, உன்னோட வாழ்க்கை நடத்துறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு சேகரிக்கணுமோ அதெல்லாம் நான் தரேன். அதே மாதிரி நான் க்ஷேமம் பண்றேன், அதை நான் காப்பாத்துறேன். எது உனக்கு தேவையோ அதை மட்டும்தான் காப்பாத்துவேன், எது வேண்டாமோ அதை எல்லாத்தையும் அழிச்சிருவேன். ஏன்னா எது வேணும்னா, எதெல்லாம் இருந்தாதான் உன்னோட இந்த ஆன்மீக வழியில நீ போக முடியும், என்னோட சேர்ந்துக்க முடியும், என்னோட மோட்சம் பெறத்துக்கு தானே அனன்யா சிந்தையந்தோமான்னு பண்ணிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் என் சிந்தனை பண்ணிட்டு இருக்கியே, அந்த வழியில உனக்கு வரத்துக்கான எதெல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் நான் காப்பாத்துறேன், பாக்கி எல்லாத்தையும் அழிச்சிடுறேன்.
தேவையில்லாத ஹார்ம்ஃபுல் திங்ஸ் எது உனக்கு 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 தவறான வழியில போறதோ அதை அழிக்கிறதும் க்ஷேமம் தான். வெறும் காப்பாத்துறது மட்டும் இல்ல. காப்பாத்துனா இருக்கிறத வச்சுக்கிறது மட்டும் இல்ல. இருக்கிறதுலே ஏதான ஒரு விவசாயி தன்னோட வயல்ல போர்ச்ச இருக்கிற வயல் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு இருக்கிறது இல்ல. அவர் எது தேவையோ அந்த அரிசியை மட்டும்தான் பாத்துக்கிறாரு தவிர அது பக்கத்துல இருக்கிற ஏதாவது வீடு இருந்தா அதை எடுத்து தூக்கி எறிஞ்சிடுறாரு. அந்த மாதிரி பகவான் க்ஷேமம் பண்றாருன்னா உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் காப்பாத்துவேன்னு சொல்லல. உங்கள்ட்ட இருக்கிறதுலயே எது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதோ, எது உங்களை பாதிக்க போறதோ, உங்களோட ஆன்மீக வழியில தடையா இருக்க போறதோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதும் க்ஷேமம் தான். சோ யோகக்ஷேமம் எல்லா தேவையானதும் தந்ததை பாதுகாப்புக்கிறது நான் பாதுகாத்துக்கிறேன். வகாமியகம். எப்படி ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை சுமத்துக்கிறாளோ அந்த மாதிரி நான் சுமக்கிறேன். பகவான் இந்த ஸ்லோகத்துல தன்னோட பக்தர்கள் எவ்வளவு சுப்பிரி மேலானவர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். யாரை விட? இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்துல எல்லாம் வேதம் அறிஞ்சுவா, சுகம்போகங்களுக்காக காமத்துக்காக தேவர்களை வணங்கி அந்த ஸ்வர்கலோகம் கிடைக்கணுமே, அந்த ஸ்வர்கலோகத்துல இருக்கிற அந்த தெய்வீக வழிபாட்டு வழிகள்லாம் எனக்கு கிடைக்கணுமே, அந்த சுகானுபவங்கள் தேவர்கள்லாம் அனுபவிக்கிற சுகானுபவங்கள்லாம் எனக்கு கிடைக்கணுமே அப்படின்னு இருக்கிறது பக்தர்கள்ல. இந்த மாதிரி பக்தர்கள் மேலானவர் அப்படின்னு சொல்லி காண்கிறார். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு அந்த 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 எந்த அளவுக்கு புண்ணியங்கள் பண்றாளோ அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த ஸ்வர்கலோகத்துல நல்ல அனுபவங்களும் கிடைக்கும். இருக்கிறதுக்குள்ளே பெஸ்ட் அனுபவம் கிடைக்கும். எவ்வளவு நாள் வேணாலும் நிறைய நாள் தங்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு புண்ணியங்கள் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாள் உங்களால அங்க தங்க முடியும். இருந்தாலும் அதுக்கப்புறம் திரும்பி வந்துதான் ஆகணும். சோ அந்த மாதிரியான ஒரு டிவோட்டி காசு கொடுத்து நமக்கா வேலை பண்றவா அந்த மாதிரி வா, கூலிக்காரர்கள் மாதிரி. ஆனா இந்த மாதிரி நிஷ்காம பக்தி இருக்கிறவா வீட்டுல இருக்கிறவா மாதிரி. இப்ப நல்லா ஊழியம் பண்றவா ஆபீஸ்ல வேலை பண்றாளா, அவளுக்கு சேலரி கொடுக்குறோம், பைசா கொடுக்குறோம், நிறைய கொடுக்குறோம், வேணுங்கிறதுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கும் மேலாக கொடுக்குறா. ஆனா அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா வீட்டுல இருக்கிறது என்னோட எல்லாம், என் பணம் எல்லாம் உன்னோடது அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியோட இருப்பா. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு தானே, நான் தான் இதோட ஓனர். இந்த மாதிரி அனன்ய பக்தா, வேற எதுவுமே நினைச்சுக்காத என்ன மேல மட்டுமே ஒரு சிந்தனை வச்சுட்டு இருக்கிறவா. பகவானை தவிர வேறு யாருமே கிடையாது. ராமச்சரித்திர மனசுல உத்தமக்கே அசபசமன மாஹீம் சப்பனேஹு ஆன புருஷ ஜெகநாஹி. கற்பனை கூட பண்ண முடியாது அந்த மாதிரியான வேற எதுவுமே இல்லாது பகவானை தவிர. பகவான் இதான் பிராமிஸ் பண்ற, யோக க்ஷேமம் மகாமியம். யாருக்கு? அனன்யா சிந்தையந்தோ. ஏன்னா பகவான் சொல்றது, என்கிட்ட எப்படி ஒரு மாதிரியான பக்தி இருக்கிறாளோ அதே அளவுக்கு அன்பு நான் அவளை காமிக்க போறேன்னு. ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம்ச தைவ பஜாமியகம். எப்படி என்கிட்ட சரணடைகிறாளோ அவளுக்கு அதே மாதிரி நான் அவங்களுக்கு ரெசிப்ரிகேட் பண்ணுவேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அதேதான் இந்த ஸ்லோகத்திலையும் சொல்றார். அனன்யா சிந்தையந்தோமாய் ஏ ஜனா பர்யுபாசதே
தேஷான் நித்யாபியுக்தான யோகக்ஷேமம் வகாமியம். யோகமும் க்ஷேமமும் நான் உனக்கு கொடுத்து தாங்கிக்கிறேன் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல ப்ராமிஸ் பண்றார். சோ இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரியான பக்தர்கள் வெறும் பகவான் மேலே அனன்ய வேற எதுவுமே இல்லாத பக்தி வச்சிருக்கிறவங்களை பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி அடுத்த ஸ்லோகத்துல வேற தேவர்கள்லாம் வழிபாடும் பக்தர்கள் பத்தி சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். येऽप्यन्यदेवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्यविधिपूर्वकम्. ये அவர் अपि கூட அந்நிய தேவதா மற்ற தெய்வங்கள் பக்தா பக்தர்கள் யஜன் தயா நம்பிக்கை அன்விதா நிறைந்து தே மட்டும் கௌந்தேய அர்ஜுன் சொல்ற யஜந்திய வழிபாடு பண்றது அவிதிபூர்வகம் தவறான விதியில். பகவான் சொல்ற மற்ற தெய்வங்களை மிக்க நம்பிக்கையுடன் வழிபாடு செய்பவரும் என்னைத்தான் வழிபாடுகிறார்கள், ஆனால் தவறான விதியில். எல்லா தெய்வங்களின் மேலே நம்பிக்கையோடு யாரு வழிபாடு செய்கிறாளோ அவளும் என்னதான் வழிபாடு பண்றா, ஆனா அவளோட விதி தவறானது. விதினா செய்யும் முறை தவறானது. பார்க்கலாம். ஏப்யன்ய தேவ ஏப்யன்ய ஏ மேலாக ஏ நெடில் எழுத்து ஏப்யன்ய யன்ய ய மேலாக கொடுத்து யன்ய தேவதா தேவதா தேவன் நெடில் எழுத்து வ தா நெடில் எழுத்து பக்தா பக்தா ப மேலாக கொடுத்து பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதா யஜந்தே ஜந்தே ஜ மேல ஆகாத் கொடுத்து தே ஸ்ர தே மேலேயும் ஒரு ஆகாத் கொடுத்து தே ஸ்ரத்த தனியா இல்ல தே ஸ்ர அப்புறம் ரத்த ஸ்ரத்த இந்த த வரனால யஜந்தே ஸ்ரத்த யான்விதாஹா यान्वी यहाँ में लागत करते यान्विताहा तेऽपि मामेव कौन्तेय तेऽपि ते நடுலெழுத்து பி ஷார்ட் ஆயிடும் மாமேவ மாமே ரெண்டுமே நடுலெழுத்துகள் கௌந்தேய யஜந்திய இன்னும் இத்திய மூணு இருக்கு யஜந்திய விதிபூர்வகம் விதி விதி ரெண்டுமே குரல் எழுத்துக்கள் விதிபூர்வக் பூ நெடுலெழுத்து அப்புறம் பார்க்கிறது பூர்வகம் யஜந்திய விதிபூர்வகம். சுஜாதாஜி येऽप्यन्य देवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्यविधिपूर्वकम्. येऽप्यन्य देवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः. எல்லாமே பகவான் தான் சது சச்சாகம் அர்ஜுன அப்படின்னு சொல்ற சதம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? சத்து அசத்து பொய் நிஜம் எல்லாமே நான் தான் அப்படின்னு அறியாதவா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? அறியாதவான்னு உங்களை சொல்ல மியூட் பண்ணிக்கோங்க பிளீஸ். அந்த மாதிரி பக்தா வேற தேவர்களை பூஜை செய்யறா,
ஏன்னா அந்த வேற வேற தேவர்கள்லாம் இந்த ஈஸ்வரன் தனி, இந்த பகவான் தனி அப்படின்னு இந்த தேவர்களை நம்ம பூஜை பண்றோம். ஏன்னா இந்த மாதிரி தேவர்களை நம்ம பூஜை பண்ணா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிரும். ஆனா ஸ்ரத்தையோட தான் பண்றா, இல்லைன்னு சொல்லு. ஸ்ரத்தையான்விதா தேபி மாமேவ கௌந்தேய யஜந்திய விதி பூர்வகம். பகவான் சொல்ற, நீங்க எந்த தேவர்களையும் பூஜை பண்ணாலும் என்னதான் பூஜை பண்றேங்கிறத மறந்துடாதீங்கோ. ஏன்னா எல்லாமே நான் தானே, இந்த தேவர்களும் நான் படைச்சவன் தானே. நான் படைச்ச தேவர்களை நீங்க பூஜை பண்ணுச்சு என்ன பூஜை பண்ற மாதிரிதான். ஆனா பகவான் சொல்ற, நீங்க பண்ற விதிமுறை தவறானது. யஜந்திய யஜந்திய அவிதிபூர்வகம். அக்கா அவளுக்கு இந்த மாதிரி பூஜை பண்றவாளுக்கு ஸ்ரத்தை இல்லைன்னு இல்லை, ஸ்ரத்தையோடு இருக்கு. அவளுக்கு தெரியாம பண்றா அப்படின்னு இல்லை. எல்லா விதிமுறைகளும் நல்லா தெரிஞ்சுதான் பண்றா. எந்த மாதிரியான யாகம் பண்ணணும், எந்த மாதிரியான யக்னத்துல என்னெல்லாம் போடணும், எந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லணும், எல்லாமே தெரிஞ்சுன்னு தான் சொல்றா. ஆனா அந்த தேவர்களும் ஈஸ்வரும் தனி அப்படின்னு நினைச்சு பண்ணதுதான் அதுல இருக்கிற ஸ்மால் மிஸ்டேக். ஏன்னா எல்லா தேவர்கள்ட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாமே, அந்த பவர்ஸ் கொடுத்ததும் பகவான் தான். அந்த தேவர்கள் உங்களுக்காக இதான் பண்றான்னா அதுவும் பகவான் மூலதான் வருது. சோ எந்த மாதிரியான பூஜை பண்றச்சலையும், எந்த மாதிரியான தேவர்களை பூஜை பண்றச்சும், இதெல்லாம் ஈஸ்வரனுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு பூஜை பண்ணா அது போதும். அந்த மாதிரி இல்லாம ஒரு காமத்தோட இது வேணும், இந்த தேவர்களை பூஜை பண்ணா எனக்கு இந்த இது கிடைக்கும், சொர்க்கலோகம் கிடைக்கும், அந்த மாதிரி நினைக்கிறவா அவ இது தப்பா பண்ற விஷயம். இது என்ன தப்பா நினைக்கிறா? இப்ப ஒரு கிராமத்துல இருந்து நம்ம ஒரு சிட்டிக்கு வரோம், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் பார்த்துட்டு இதுதான் கவர்மெண்ட் அப்படின்னு நினைச்சுட்டா அது தவறு தானே. அது வெறும் கவர்மெண்டோட ஒரு ஆபீஸ் தான். ஒரு கடல்ல ஒரு அலை வருதுன்னா அந்த அலை தான் கடல் நினைச்சிட்டு இருக்கிறது முடியுமா? அதை நினைக்கிறது தப்பு. ஏன்னா அது அந்த அலை அதுக்கு ஒன்றும் அஸ்தித்வம் கிடையாது. இந்த கடல்னாலதான் அந்த அலையே இருக்கு. அதே மாதிரி ஒரு தேவர்களை பூஜை பண்றது வீட்லயா இருக்கட்டும், கோயில்லையா இருக்கட்டும், வெறும் அந்த தேவரை மட்டும் பூஜை பண்றதுன்னு நினைக்காதேங்கோ. ஈஸ்வரனை பூஜை பண்றதுதான் நினைச்சிட்டு பண்ணணும். வெறும் இந்த தேவரை மட்டும் பூஜை பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு காமத்தோட பண்றதுதான் அதுல இருக்கிற தவறு. அபிதி பூர்வகம் அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா எல்லாமே பகவான். எந்த மாதிரியான ஒரு வழிபாடு பண்றதும், எந்த மாதிரியான ஒரு படைப்பு படைக்கிறதும் பகவானுக்காக படைக்கிறது எல்லாமே, அந்த தேவர்கள் படைக்கிறது எல்லாமே பகவானுக்கு படைக்கிற மாதிரிதான். ஏன்னா அந்த மழையோட நீர் குளத்துல விழட்டும், நதியில விழட்டும், எங்க வேணாலும் கடைசியில சமுதிரத்துக்கு தானே வரப்போறது. நீங்க போடுற அந்த பத்திரம், புஷ்பம், பலம் எந்த பகவான் போட்டாலும் கடைசியில எல்லாமே ஈஸ்வரன்ட்ட தான் வரப்போறது. பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். யதாதரோர் மூல நிசேஷ்சனேன திருப்யந்தி தத் ஸ்கந்த புஜபக்ஷஹ பிராணோபஹாரச்ச யதேந்திரியானாம் ததைவ சர்வர்ஹம் அச்சுதேஜ்யஹ.
இப்போ ஒரு செடி இருக்கு, அந்த செடிக்கு வெறும் இந்த ரூட்க்கு என்ன சொல்லுவா, சரி ரூட்ல அதுக்கு அங்க வேர் தண்ணி விட்டா வேர் வேருக்கு கரெக்ட். அந்த வேர்ல தண்ணி விட்டா அந்த தண்ணி வந்து அந்த அந்த செடி முழுக்க பரவிடுறது. எல்லாத்துக்குமே ஒரு நரிஷ்மெண்ட் கிடைக்கிறது. வாயில வந்து உணவு கொடுத்தா போறோம், எல்லா உடம்புக்கும் அதுக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி பகவான் சொல்ற, பகவான் ஈஸ்வரனை ப்ரே பண்ணா எல்லா தேவர்களுக்கும் பூஜை பண்ண மாதிரி அப்படின்னு பாகவத்துல சொல்றது. அதை விட்டுட்டு வெறும் இலைக்கு மட்டும் நீர் விட்டா போருமா? போறாது. அந்த இலைக்கு மட்டும் நீர் விட்டானா அந்த செடிக்கு ஒன்றும் நரிஷ்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி வெறும் தேவர்களுக்கு மட்டும் பூஜை பண்ணா போராது அப்படின்னு தான் இங்க பகவான் சொல்றார். அதான் நம்ம பண்ற தப்பு. தேபி மாமேவ கௌந்தேய யஜந்திய விதி பூர்வகம். எல்லாமே எனக்கு தான், அவர் கூட என்னை தான் வழிபடுகிறார்கள், ஆனால் தவறான விதியில் பண்றார் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அடுத்த ஸ்லோகம் போலாம். 24வது ஸ்லோகம். அஹம் ஹி சர்வ யஜ்ஞானாம் भोक्ता च प्रभुरेव च न तु मामभिजानन्ति तत्त्वेनातश्च्यवन्ति ते. அகம் நான், ஹி ஏனென்றால், சர்வ எல்லா, யஜ்ஞானாம் யாகங்கள், போக்தா பெறுபவர், ச மற்றும், பிரபு அதிபதி, ஏவ ச கூடவும், ந இல்லை, து ஆனால், மாம் நான், அபிஜானந்தி அறிவார், தத்துவேன அடிப்படை ரீதியில், அத்தக அதனால்தான், ச்யவந்தி விழுவது, தே அவர். ஏனென்றால் நான் தான் யாகங்களின் அதிபதி மற்றும் பெறுபவனும், ஆனால் அவர் என்னை தத்துவ ரீதியாக அறிவதில்லை, அதனால்தான் அவர் விழுந்து விடுகிறார் என்று பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். அஹம் ஹி சர்வ, அஹ அகம் இல்ல, அஹம், தொண்டையிலேருந்து வரணும், அதுக்கப்புறம் ஹீ வருது. சோ அஹம் ஹி சர்வ யஜ்ஞானாம், சர்வர் அப்பா இருக்கிறது, சர்வ யஜ்ஞாயமில்லாத யஜ்ஞானாம் भोक्ता च प्रभुरेव च. भोक्ता भो में आघात करते, भोक्ता च प्र च में आघात करते, च प्रभुरेव च. ரே நிழல் எடுத்து இழுத்து சொன்னா வச்ச ஷார்ட் ஆயிடும். ந துமாமபிஜானந்தி, ந துமா நிழல் எழுது, ம பி ம அப்புறம் பி, ம பி ஜானந்தி, ஜானன் ஜா நிழல் எழுத்து, நந்தி நக்கு அப்புறம் ஆகாத் கொடுத்து நந்தி, ந துமாமபிஜானந்தி தத்துவே. ரெண்டு இத்து இருக்கு, தத்துவே இல்ல, தத்துவேனா பண்ணிக்கோங்கம்மா ப்ளீஸ். தத்துவேனா தஷ்ய இஷு இச்சு ய மூணு இருக்கு. தத்துவேனா தஷ்ய வந்தி தே, வந்தி வமிலாகாத்து, தத்துவேனா தஷ்ய வந்தி தே. अहं हि सर्वयज्ञानां भोक्ता च प्रभुरेव च न तु मामभिजानन्ति
तत्त्वेनातश्च्यवन्ति ते। வெரி பியூட்டிஃபுல். பகவான் பகவான் அடையறதுக்கு நமக்கு ரெண்டு தடங்கள் இருக்கு. ஒண்ணு அனுபவங்கள், சுகானுபவங்களுக்கு பின்னாடி தெரியுது. இன்னொன்னு எது எது எல்லாத்துக்குமே தான் என்னோடது அப்படின்னு ஒரு பொசசிவ்னஸோட இருக்கு. இதுதான் நம்ம சிந்தனையை கடத்துறது. भोगैश्वर्य प्रसक्तानां तया पहृत चेतसाम व्यवसायात्मिका बुद्धि समाधौ न विधीयते. व्यवसायात्मिका बुद्धि, புத்திங்கிறது விவசாயாத்மிகா, உறுதியுள்ளது. சமாதௌன விதி, அது அந்த உறுதியுள்ள ஒரு புத்தி இருந்தா சமாதி கிடைக்கும் நமக்கு. ஆனா சமாதௌ ந விதீயத்தே, கிடைக்கிறது இல்லை. ஏன்னா போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பகிர்த்த சேதசாம், இன்பமும் செல்வத்துடனும் மிகுந்த பிணைப்பினால் அவரோட அறிவு குழம்பி போயிடுறது. குழந்தை பருவத்துல பார்த்தீங்கன்னா தாய்க்கு பின்னாடி திரிஞ்சுட்டு இருக்கும் குழந்தை. தாய் இல்லாம இருக்க முடியாது, அப்படியே ஒட்டின்னு இருக்கும். அதே கொஞ்சம் பெருசாச்சுன்னா தாய் மேல இருக்கிற இந்த பிணைப்பு போகும். அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா மனைவி கிட்ட பிணைப்பு போயிட்டு தாயை விட்டுரும். அதே மாதிரி இந்த இந்த ஜீவாத்மா தேகத்தை இந்த நுழையத்த பகவான்கிட்ட இருக்கிற பிணைப்பை, தாயிட்ட இருக்கிற இந்த பிணைப்பை, இந்த சுகங்கள்லாம் இந்த வெளி உலகத்திலேருந்து கிடைக்கிறதுனால இந்த வெளியுலகத்துல இருக்கிற சுகங்கள் பின்னாடி தெரிய ஆரம்பிச்சு. ஆனா இந்த என்ஜாய் பண்றது, இந்த சுகானுபவங்கள்லாம் என்ஜாய் பண்றது எல்லாமே பகவான் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா, அப்ப திருப்பி இந்த ஜீவாத்மா பகவானோட விளைச்சலாம். அதான் அகம்மி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. பகவான் தான் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறார். எதெல்லாம் யாகம் பண்றீங்களோ, எதெல்லாம் நீங்க தானம் பண்றீங்களோ, எதெல்லாம் தபஸ் மூலமா உங்களுக்கு புண்ணியங்களை எல்லாம் அனுபவிக்கிறீங்களோ, எல்லாமே பகவான் தான் அனுபவிக்க போறார். போக்தாச்ச பிரபுரேவச்ச. ஏன்னா இதெல்லாம் பண்ணதே அவதான். அதோட அனுபவமும் அவருக்கு தான் கிடைக்க போறது. அந்த மாதிரி நினைச்சோன்னா நமக்கு எல்லா கர்ம பலங்கள்ல இருந்து நம்மளுக்கு வெளியில வந்துட முடியும். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையுமே போகம் பண்றவர், எல்லாத்தையும் அனுபவிக்க போறது எல்லாமே பகவான் தான். வாசுதேவ சர்வமிதி, எல்லாமே பகவான். சது சச்சா அர்ஜுன், எது சத்தோ எது அசத்தோ எல்லாமே அவர் தான். எல்லாமே அப்படிங்கிறத எல்லா அனுபவம் பண்றதும் பகவான் தான் பண்றார். ஒரு பக்தா யாகம் பண்றச்ச, தானம் பண்றச்ச, தபஸ் பண்றச்ச, ஆர் இன்னொருத்தருக்கு ஏதானு அன்னதானம் பண்றா, சாப்பாடு கொடுக்கறா, யார்கிட்ட காசு இல்லையோ பணம் இல்லையோ அவளுக்கு காசு கொடுக்குறா, யாருக்கா துணி இல்லைன்னா அவளுக்கு துணி கொடுக்குறா, ஏன் செடி மரங்களுக்கு தண்ணி ஊத்துறா, மரம் பட்சிகளுக்கு மிருகங்களுக்கு உணவு கொடுக்குறா, எல்லாமே எது பண்ணாலும் எல்லாமே யாகங்கள் தான். எல்லா யாகமும் பகவான்கிட்ட தான் போகுது. ஏன்னா பகவான் தான் வேற வேற மாதிரியான ரூபத்துல நமக்கு எத்தாப்புல இருக்கா. இதெல்லாம் நாமதேவரோட, சந்த நாமதேவர் அவரோட ஒரு அவர் வாழ்க்கையில நடந்தது. அவர் தனக்காக பாக்கரி சுபா ரோட்டி மாதிரி சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டு வச்சிருக்காராம். வச்சுட்டு ஒரு வெண்ணெய் எடுக்கிறதுக்காக போறாராம். அப்பன்னு ஒரு நாய் அந்த சப்பாத்தி அந்த அந்த பாக்கரியை கவ்விண்டு ஓட ஆரம்பிச்சிருது.
நாமதேவர் இந்த வெண்ணெய் எடுத்துன்னு அதுக்கு பின்னாடி ஓடுற. எங்க ஓடுற? உனக்காக இந்த 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 பாக்கரி எடுத்துன்னு போறியே, அதோட இந்த நெய்யும் இந்த வெண்ணையும் எடுத்துக்கோ, அதுக்குதான் கொடுக்கறதுக்கு தான் நான் உன் பின்னாடி ஓடி வரேன், நின்னுக்கோ அப்படின்னு ஒண்ணு. ஏன்னா அவர் அந்த நாயில அந்த பகவானோட ஸ்வரூபத்தை பார்த்து, ஏ பகவானே நீ ஏன் ஓடுற? இந்த வெறும் பாக்கரி எடுத்துட்டு நான் வெண்ணையும் கொண்டு வந்துட்டு இருக்கேன், உன் பின்னாடியே நின்னு நின்னு ஓடாதே அப்படின்னு அந்த நாய் உடனே பகவானா மாறி அவருக்கு பிரத்யட்சமா காட்சி அளிக்கிறதாம். அது மாதிரி எதெல்லாம் நம்ம கொடுக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம பண்றோமோ, யாகங்கள் பண்றோமோ, எல்லாத்துக்குமே அனுபவிக்க போறது பகவான் தான். நத்துமாமபிஜானந்தி தத்துவேனா தஸ்யந்தி தே. எல்லாமே பகவான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கச்ச அது புரியாம இருக்கிறது தான். அந்த தத்துவ ரீதியில புரியாம இருக்கிறவாதான் அவளுக்கு இது நான் தான் எல்லாத்துக்கும் அந்த அதிபதி அப்படின்னு அவளுக்கு புரியறது இல்லை. சோ அதனால அவ விழுந்துடுறா. ஏன்னா எல்லாமே பகவானோட ரூபம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுன்னா, நம்ம எதெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் பகவானுக்கு தான் போக போறது. அதை யார் புரியறது இல்லையோ அவ விழுந்துருவா. செவந்தி தே, அவ விழுந்துருவா பகவான் அடையாம. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணதுனால அவளுக்கு புண்ணியம் கிடைக்காதானே கிடைக்கும். அந்த புண்ணியங்களுக்காக பலன் கிடைக்காதானே கிடைக்கும். அந்த புண்ணியங்களோட பலன் என்ன கிடைக்கும்னா அவளுக்கு நல்ல லோகத்துல நல்ல சுக அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா அந்த புண்ணியங்கள் எல்லாம் கரைஞ்சு போச்சுன்னா திரும்பி வந்துதான் ஆகும். அதனாலதான் அவ விழறா செவந்தித்தே. ஏன்னா அவளுக்கு தத்துவ ரீதியில இது புரியறது இல்ல. என்ன புரியறது இல்ல? இது நீங்க பண்ற தபஸ் எல்லாமே என்கிட்ட தான் வருது, அதுக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறோம் நான் தான், இதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் நான் தான், இதுக்கு எல்லாத்துக்கும் பிரபுவும் நான் தான் அப்படின்னு புரியறது இல்ல. போக்தாரம் யஜ்ஞ தபசாம், நான் தான் எல்லாத்துலயும் 5வது அத்தியாயத்துல சொல்லிருக்காரு. எல்லா தபஸுகளும் போக்தம் பண்றது நான். போக்தாரம் யஜ்ஞ தபசாம், யாகங்கள் தபங்கள் எல்லாத்தோட போக்தாரம் அனுபவிக்கிறோம் நான் தான் அப்படின்னு சொல்றாரு பகவான். முதலையும் 5வது அத்தியாயத்தில் சேர்க்க. பட் பகவான் தான் அனுபவிக்கிறது. அதை விட்டுட்டு நாம அதை அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு விழருது செவந்தி தே. அதனால்தான் அவ விழறா. சோ எல்லாமே பகவானுக்கு எதெல்லாம் நம்ம தானம் பண்றோமோ, எதெல்லாம் நம்ம தபஸ் பண்றோமோ, எந்த மாதிரியான யாகங்கள் பண்றோமோ எல்லாத்துக்குமே அதை அதை அனுபவிக்கிற பகவான் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை தத்துவ ரீதியில புரிஞ்சுட்டு, ஏன்னா எதெல்லாம் இருக்கோ எல்லாமே பகவானோட ரூபம்னு புரிஞ்சுட்டு இருந்தா நம்ம விழ மாட்டோம். ஆனா அது பண்றதுனால விழுந்துடுறோம் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகா சொல்றார். அதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். போராது.